அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். ஹவ் யூ ஆல்? இன்றைக்கி என்னோடய ஃபஸ்ட் லாங் வீடியோ ரொட்டீன் தான் வந்து நாங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் வந்து லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கைஸ், ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் வந்து கிச்சனுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து என்ன செய்யணும் இஃப்தாருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அம்மா வந்து டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிச்சனுக்கு போவோம். ஸோ கிச்சனுக்குள்ளே போயிட்டு யுட்டென்சில்ஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ணி இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே க்ளீனாக எடுத்து வச்சிட்டேன். ஸோ அது வந்து ஒரு ஹெவி ஒர்க்கு. கிச்சனில் வந்து இது யுட்டென்சில்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கலன்னா எந்த வேலையும் வந்து சீக்கிரமாக திங்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுட்டா வந்து ஒர்க் செய்ய வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். தென் நெக்ஸ்ட் வந்து இஃப்தாரிக்கு வந்து கோல்ட் வாட்டர் எல்லாமே வந்து இஃப்தாரி வந்து செய்கிற மாதிரியே இருக்காது. ஸோ அதுக்காக வந்து வாட்டர் எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுட்டு ஐஸ் கியூப் ட்ரே எல்லாமே வந்து நான் ஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இஃப்தாரிக்கு எங்களுக்கு. எடுத்து வச்சுட்டு ஸோ அம்மாவுக்கு வந்து சாரீ வாங்கணும். ரம்ஜான் வந்து நியர் வந்துருச்சு இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து சாரீ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பினோம். ஸோ கிளம்பி எங்கே போனோன்னா கிருஷ்ணா சில்க் அண்ட் ட்ரெண்ட்ஸ்க்கு தான் நாங்கள் போனோம். கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும், நல்ல பிராண்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் வந்து இங்கே போயிட்டோம். ஸோ இப்போ பார்த்து கலெக்ஷன் இருந்துச்சு. இங்கே வெஸ்டர்ன் நிறையவே இருந்துச்சு. உமன்ஸ்க்காக எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருந்துச்சு. வெஸ்டர்ன் டாப்லேருந்து ஜீன் வரைக்கும் டிஷர்ட்ஸில் வந்து எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு. நிறைய ஆஃபர்ஸ் எல்லாமே இங்கே போயின்னு இருந்துச்சு. ஸோ எல்லாமே பார்த்துட்டு என்ன பிடிச்சிருக்கோ அது எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அங்கேருந்து கிளம்பி ஸோ வர வழியில் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட் மண்டிக்கு போயிட்டோம். ஸோ வாட்டர்மெலன் ஜூஸ் அண்ட் மஸ்க்மெலன் பஞ்ச் எல்லாமே வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கியாச்சு. ஸோ வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டு ஸோ வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சிட்டோம். க்ரீம், ட்ரம் ஸ்டிக்கு, கொரியண்டர் லீஃப், மின்ட் லீஃப், டொமேட்டோ, பொட்டேட்டோ எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ எல்லாமே வந்து அந்தந்த பிளேஸில் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்தந்த பாக்ஸில் வந்து இது ஸ்டோர் பண்ணி வச்சு தான் வந்து ஈஸியாக குக் பண்ண முடியும். லீஃப் இருந்துச்சு. ஸோ இதை வந்து வாஷ் பண்ணி அம்மா வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நான் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்து இஃப்தாரிக்காக வாட்டர்மெலன் ஜூஸ் செய்யறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வாட்டர்மெலன் எடுத்து அம்மா கட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து ஜூஸ் செஞ்சுட்டேன். மிக்சரில் போட்டு மிக்ஸ் பண்ணி வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை எடுத்து வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து அம்மா வந்து ஷாமி சிக்கன் செய்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் இது எப்போவுமே வந்து வெளியே தான் வாங்குவோம். ஸோ அம்மாவே இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து ஷாமி சிக்கனுக்கு தேவையான சிக்கன் வந்து அம்மா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. இதில் என்னென்ன மசாலா ஆட் பண்ணாங்கன்னா மாவு ஆட் பண்ணாங்க, தேவையான அளவு சால்ட்டு, சோடா மாவும் ஆட் பண்ணாங்க, சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட்டு, கரம் மசாலா அண்ட் சிக்கன் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எல்லாமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி மேரினேட்காக கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ் வந்து இதில் ஆட் பண்ணி ஆயிலில் வந்து டிப் பண்ணி எடுத்துட்டா ஷாமி சிக்கன் வந்து ரெடி. பார்க்கறதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மஸ்க்மெலன் பஞ்ச் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஸ்க்மெலன் எடுத்து கட் பண்ணி அதோட சீட்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு மஸ்க்மெலன் வந்து எடுத்து மிக்சரில் போட்டு நல்லா அரைச்சி மஸ்க்மெலனில் வந்து ஃபில் பண்ணிவிட்டேன். அதுக்கு மேலே வந்து நட்ஸ் வந்து நான் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரிஞ்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் இந்த மாதிரி. ஸோ அதுவும் வந்து எடுத்து வச்சிட்டேன். ஃபைனலாக இஃப்தாரிக்கு தேவையான எல்லா திங்ஸும் வந்து செஞ்சிட்டோம். அம்மா வந்து வடை, உளுத்த வடை எல்லாமே வந்து செஞ்சிட்டாங்க. ஸோ அதுவும் வந்து எல்லாமே செஞ்சு எடுத்து வச்சிட்டோம். இன்னும் ரம்ஜானுக்கு வந்து 5 days தான் இருக்குது. ஸோ வந்து டோன்ட் ஃபர்கெட் டு டூ துவா. இன்ஷால்லா மே அல்லா ஃபுல்ஃபில் யுவர் எவ்ரி ஒன்ஸ் துவா. இன்ஷால்லா எல்லோரும் வந்து நிறைய துவா செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் துவா எல்லாம் வந்து நிறைவேறும். ஃபர்ஸ்ட் லாங் விலாக் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய நெக்ஸ்ட் லாங் விலாகில் வந்து நான் மீட் பண்ணுறேன். பாய்.